இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நான் என்ன பேசுறது? அதான் நியூஸே பேசுதே. அப்படின்ற மாரி எந்த நியூஸ பார்த்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்தார். செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்தார். நடிகர் விஜய்யுடன் பேசிய செங்கோட்டையன் அப்படின்ற மாரி செங்கோட்டையன் அவர் தாவேகால இணைஞ்சது தான் இன்னைக்கு ஃபுல்லாவே ஃபிளாஷ் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ் எல்லா நியூஸும் அது ஒண்ணு தான். ஓகேவா? இப்போ மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதும் நியூஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதும் ஏன் கட்சிக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அங்க மாற போறாங்க அப்படின்றது தான். அதுக்கு அடுத்தபடியிலேயே டிடிவி தினகரன் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓபிஎஸ் இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்ப என்ன பண்ண போறாங்க? அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள வந்து டிஎம்கேல இருந்து கூப்பிட்டுருக்காங்க, டிவிகேல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஷன்ல இருக்காரு. எங்க போறது அப்படின்ற மாரி கன்ஃப்யூஷன்ல இருக்காரு. உங்களுக்கும் அந்த கன்ஃப்யூஷன் இருக்கும்ல? அத கிளியர் பண்ண தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓபிஎஸ் வந்து இப்ப எந்த டீமுக்குள்ள போறாரு? சாரி எந்த கட்சிக்குள்ள போறாரு? அப்படின்றத தான் இந்த வீடியோல டீடைல்டா சொல்லப் போறேன். சோ அவர் எதுல ஜாயின் பண்ண போறாரு? அதாவது ஓபிஎஸ் வந்து எதுல ஜாயின் பண்ண போறாரு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது உங்க ஜெம் டிவி. ஓபிஎஸ் பன்னீர்செல்வம். அதாவது அம்மா வந்து சிறைக்கு சென்ற காலத்துல எல்லாமே இவர் தான் வந்து முதலமைச்சரா இருந்தாரு. நல்லா தான் ஆட்சி பண்ணாரு. அடுத்த முதலமைச்சர் வந்து இவர் தான் அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா டிடிவி அவர்கள் சதியால வந்து மறுபடியும் இவர் வந்து கீழ இறங்கிட்டாரு. எடப்பாடி வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அத பத்தி எதுக்கு? அது பழைய கதை. அத பத்தி பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நடக்கிற கதைய பத்தி பேசுவோம். அதாவது இப்ப வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அதாவது செங்கோட்டையன் அவர்கள எதுக்கு கட்சியிலிருந்து நீக்குனாங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்தாரு. அதாவது வந்து கட்சியிலிருந்து விலகின எல்லாருமே இணைக்கணும். அதிமுகல இணைக்கணும் அப்படின்னு சொல்லி, இணைக்கணும்னு சொல்லி அதிமுகவ இணைச்சாரோ இல்லையோ, இவரு வந்து தாவேக்கால இவர இணைச்சுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதான் ஒரு கட்டத்துல வந்து அதிமுகல ஒண்ணு கூடுறது தான் என்னோட வேலை. அதிமுக ஒண்ணு சேர்க்கிறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவரு இப்ப தாவேக்காவோட சேர்ந்துட்டாரு. அதுக்கு அடுத்தபடியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்க போறாரு? டிடிவி வந்து எங்க போறாரு? அப்படின்றது தான் எல்லாருக்கும் மெயினா ஒரு சந்தேகம். ஆனா இன்ட்ரோலயே சொல்லிட்டியே, எங்க சேர போறாங்கன்னு சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும்ல. இப்ப அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து சட்டசபை தேர்தல். அதாவது சிஎம் எலக்ஷன் வந்து வரப்போகுது. அது வரப்போது கிட்டத்தட்ட எத்தன மாசம்? இன்னொரு 4, 5 மாசம் தான் இருக்கு. மாசக்கணக்குல தான் இருக்கு. என்ன 11 மாசம்னாலும் மாசக்கணக்கு தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த நவம்பர் வந்து இந்த டிசம்பர் வந்துருச்சு. அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்ற மாரி பக்கத்துல வந்துருச்சு. எலக்ஷன் வந்து பக்கத்துல வந்துருச்சு. ஸோ வந்து எந்தெந்த கட்சி யார் யார் கூட கூட்டணி இருக்கிறாங்க, யார் யார் கூட இணைய போறாங்க அப்படின்றது தான் இங்க முக்காவாசி ட்ரெண்டிங்காவே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அதிமுகவோட எப்படி வந்து என்டிஏ கூட்டணி இருக்கோ, அந்த மாரி இது திமுகவோட எப்படி வந்து இவங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அவங்கலாம் இருக்காங்களோ, இப்போ வந்து யார் கூட இணைய போறாங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் இப்ப இணைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓபிஎஸ், டிடிவி தான். இப்போ இந்த டிடிவியும், ஓபிஎஸும் வந்து முன்னாடியே வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி இருந்தாங்க. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விலகி இருந்தவங்க வந்து தனி ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அடிபட்டுச்சு. இப்போ வந்து இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா? இல்ல வந்து கூட்டணி சேர போறாரா? அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குல்ல? இருங்க சொல்றேன். அதாவது டோட்டலா பார்க்க போனோம் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களும் வந்து திமுகவோட இணையறதா தான் இருந்துச்சு. ஆனா, இவரு வந்து திமுகல இணையறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுக ஒழிக, எம்ஜிஆர் நாமம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு, திடீர்னு வந்து அவங்க 2 பேரும் இல்லாதப்போ திடீர்னு திமுகல சேர்ந்தா என்ன சொல்லுவாங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? அத யோசிச்சு தான் அவர் வந்து ஓகே. நோ, 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 நோ அப்படின்ட்டு அவர் வந்து விஜய் அவர் கூட இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இப்போ வந்து நம்ம திமுகவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது யாரு அப்படின்னா ஓபிஎஸ். ஏன்னா அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, பூ குடுக்குறாரு, வாழ்த்து சொல்றாரு, இரங்கல் சொல்றாரு அப்படின்றப்போ, கண்டிப்பா ஓபிஎஸ் வந்து இணையறது அதிகமாவே வாய்ப்பு இருக்குல்ல? அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குல்ல? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓபிஎஸ் அதாவது இதுக்கு முன்னாடினா இப்போ ரீசென்ட்டா ஓபிஎஸ் அதுக்கப்புறம் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட எம்எல்ஏ எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டுருக்காங்க. 2 பேருக்கு இடையே தான் போட்டியே. ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற மாரி நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு டிஎம்கேவோட இணையணும். இன்னொன்னு டிவிகேவோட இணையணும். என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள்ட்ட கேட்டிருக்காரு. மக்கள்ட்ட இல்ல, அவரோட ஆதரவாளர்ட்ட கேட்டிருக்காரு. அவங்க ஒரு சைடு அதாவது மோஸ்ட்லி அதிகமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து தாவேகாவோட இணைவோம். அதான் நல்லது. புது கட்சியா இருக்கு. அங்க போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து நம்ம திமுகவோட போனா தான் நமக்கு வந்து ஆட்சி கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சுருவாங்க. அப்படின்றப்ப நம்ம ஆட்சி கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன பண்றது அப்படின்ற மாரி ஒரு மாரி கன்ஃப்யூஷன்ல இருந்திருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். சரி ஓகே 2மே வேணாம்டா. நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்டா. அதாவது ஏடிஎம்கே வந்து மீட்க போறேன் அப்படின்ற ஒரு மீட்பு குழு அப்படின்ற மாரி அவர் தனியா ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்காக சின்னமும், கொடியும் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாராமா. ஃபிக்ஸ் பண்ணி டிசம்பர் 15ஆம் தேதி அத வந்து அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன அப்படின்னா டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு வந்து இவர் வந்து டைம் குடுத்திருக்காரு. என்ன டைம் அப்படின்னா, 1 டிசம்பர் 15க்குள்ள எல்லாரையும் ஒண்ணு சேருங்க. இல்ல அப்படின்னா,
இன்னும் 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள ஒன்று சேருங்க அப்படின்ற மாதிரி டிசம்பர் 15ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு சொல்ல போனால் இன்னொரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா அப்படிதான் செங்கோட்டையன் அவர்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அப்படின்ற மாதிரி இவங்களும் எக்ஸ்டெண்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருவேளை இவர் வந்து அதிமுக அல்ல திமுகவுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, பொறுப்பு கரெக்டாக கொடுப்பாங்களா அப்படின்னா, அதிமுக வந்து இவர் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா இவர் கண்டிப்பா துணை பொதுச் செயலாளர் வந்து கொடுக்க போறதா வந்து முதல்வரே சொல்லிட்டுறதா ஒரு தகவல் ஒன்று இருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஐ நீட் மோர் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு திமுகவில் இணையலாமா, இல்லை டிவிக்கு இணையலாமா, இல்லைன்னா சுயேட்சையா நம்மளே ஒரு கட்சி இறங்கி உள்ள இறங்கிடலாமா அப்படின்ற மாதிரி. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த செங்கோட்டையன் வந்து நான் கட்சியை மீட்க போறேன், கட்சியில ஒன்று சேர்க்க போறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. இப்ப இருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை மீட்க போறேன், கட்சியை ஒன்று சேர்க்க போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா வந்து இது வந்து என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது தெரியல. சரி ஓகே, இப்ப டிஎம்கே எதுக்கு வந்து பன்னீர்செல்வத்தை வந்து கூப்பிடணும் அப்படின்ற சந்தேகம் இருக்குல்ல. அதாவது பன்னீர்செல்வம் அவர்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தோரோட ஓட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவருக்கு தான் சப்போர்ட் இருக்கு. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதாவது டிடிவி அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 27% ஓட்டு, அதாவது முக்குளத்தோர் ஓட்டு வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதனால டிஎம்கேட்ட வந்து கண்டிப்பா இந்த வாட்டி தென் மாவட்டத்தில் நம்ம வந்து பிடிச்சே ஆக வேண்டாம், கண்டிப்பா இந்த வாட்டி உள்ள இறங்குறோம், முக்குளத்தோர் ஓட்டை வந்து வாங்குறோம் அப்படிங்கிறதுனாலயே இவரை வந்து இப்போ கொக்கி போட்டு தூக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தென் மாவட்டத்தில் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், முக்குளத்தோர் ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து எடுத்திருக்காரு. அதுக்காக தான் இவ்வளவு நாளா வந்து வாங்க வாங்க ஆவோஜி ஆவோஜி அப்படின்ற மாதிரி பன்னீர்செல்வத்தை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா அவர் வருவாரா வரமாட்டாரான்ற சந்தேகம் அவங்களுக்கும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எப்படி திமுக வந்து ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரோ அதே மாதிரி இங்கிட்டு டிவிகே இருந்து விஜய் அவர்களும் பேசிட்டு இருக்காரு. நம்ம பக்கம் வந்துருங்க அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி இங்கிட்டு கூப்பிட்டு இருக்காரு. ஆனா இங்கேயும் போவாரா போமாட்டாரா அப்படின்றதுதான் இப்ப அவருக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. ஒண்ணு தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில நிக்கணும், இல்ல வந்து இந்த கட்சிக்கு போகணும், இல்ல அந்த கட்சிக்கு போகணும். இந்த சீமான் சொல்லுவார்ல, ஒண்ணு ரோட்ல இந்த பக்கத்து நெல்லு இல்ல அந்த பக்கத்து நில்லு, நான் நடுவுல தான் நிப்பேன் அப்படின்னா அப்படின்றாருல, அந்த மாதிரி ஒரு 2 பக்கத்துல எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரிஞ்சு கன்ஃபியூஷன்ல இருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து தேவர் குரு பூஜை நடந்துச்சு. அதுல வந்து இந்த 3 பேரும் வந்து ஒண்ணு கூடுனாங்க இல்லையா, அதாவது டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன், அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம். இவங்க 3 பேரும் வந்து ஒன்னா வந்து இறங்கினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஷாக்கே. அதுக்கப்புறம் எல்லாருமே கட்சியில விட்டு நீக்கினது இல்லையா. இப்போ வந்து அவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படின்றப்ப உங்க 3 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கா பக்கம் தாவி இருக்கிறதுனால மேபி இல்ல கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்கா இணையத்துக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 3 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க அப்படின்றப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, அரசியல் எல்லாமே கரைச்சி குடிச்சவங்க இவங்க 3 பேருமே சொல்லலாம். இவங்க 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக்கு இணையறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. தாவேக்காக்கு இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா தாவேக்காக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இதுதான், அதாவது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டாரு, மேபி இவங்க 2 பேருமே போய் இணையறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இந்த காணொலியில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது. இப்போ ஓகே, நான் சொன்னதை விட்டுருங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னேன். ஓகே, ஸ்டோரி கிடையாது, இதான் நடந்துட்டு இருக்கிறது, அது ஒரு விஷயம். ஓகே, நான் சொன்னதை வச்சு நீங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக நினைச்சா நல்லா இருக்குமா, இல்லை டிவிகேல நினைச்சா நல்லா இருக்குமா, இல்லை தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் ஏடிஎம்கேல இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.